ஊர்லேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். நான் ஒரு நாள் சக்கை கேட்டேன், மக்கா எனக்கு சக்கை ஒன்று வேணும் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான், மக்கா எனக்கு ஒரு விலை இருக்குது, அது என்ன விலை தான், உனக்கு சக்கை வேணும் இல்லை எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த விலைக்கு வந்து பார்த்தேன், மரம் ஃபுல்லாக சக்கையாக இருக்குது. அவ்வளோத்தையும் கொண்டு போன்னு சொல்லிட்டான். ஆனால் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது உலகத்தில் யாருமே கிடையாது. மச்சான், நீ எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கடா, ஆனா உனக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. அவன் தான் சொன்னான், மச்சான் நீ எவ்வளோ வேணா பறிச்சுக்கோ, வண்டி பிடிச்சி வேணா கொண்டு போன்னு சொல்லிட்டான். இந்த சக்கை மரத்தை காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. பின்ன முடியாத அளவு சக்கை இருக்கு. இப்போ இந்த சக்கையை பறிச்சு நான் சாப்பிட்றதுக்கா இல்லை என்ன விற்கிறதுக்கா எனக்கே தெரியல. உங்களுக்கு வேணுமா கமெண்ட் பண்ண. அவ்வளோ இருக்குங்க சக்கை, அவ்வளோ பெருசாக இருக்குது. எப்படியும் ஒரு 10 சொல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருக்குது. இது பறிக்க சொன்னால் இப்போ பறித்து சிப்ஸ் போடலான்னு தான் ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். சக்கை யாருக்குமே கிடைக்காது. ஆனால் எனக்கு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கொடுத்துருக்கான். அவனை உண்மையிட்டு சொல்கிறேன், ரொம்ப கொடுத்து வச்சவன் நான் சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான ஒரு ருசியான ஒரு சக்கை. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என்ன போய் பார்த்தா இந்த நண்டி கேப்பீங்க, அதனால நான் லொகேஷன் சொல்ல மாட்டேன். ஓகேவா? இப்போ நான் இந்த சக்கை பறிக்க வரல. இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கேன்னா, இந்த வாரம் சண்டே தான் வீடியோ நான் எடுக்க போகிறேன். சக்கை பறிக்கிற வீடியோ வரக்கூடிய சண்டைக்கு தான் நான் வந்து இந்த சக்கை பறிப்பேன். ஏன்னா என்னால் மரத்தில் ஏற முடியாது, ஏன்னா உடம்பு இருக்கிறதுனால என்னால் ஏற முடியாது. அதிக கேமராமேன் ஒரு ஜோக்கர் ஒருத்தர் வருவான் சனிக்கிழமை, அவன் தான் மரம் ஏறி பறிப்பான். இப்போ வந்த வழியில் வந்துட்டு வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாங்காய் பறிச்சிருக்கோம். மாங்காய் என்ன மாங்காய்னா இது ஒரு தேன் மாங்காய் அப்படி இருக்குங்க. இந்த தேனை போல் உங்களுக்கு பாத்திரம் தெரியுதா, இது கொஞ்சம் அடிபட்டு நாசம் ஆகிட்டு. இப்போ இது தேவையில்லை, இது கொண்டு போனாலும் நாசம் ஆகிடும். இந்த மாதிரி மாம்பழம் சாப்பிட்டா அப்படி இருக்கும், தேனை போல் இருக்கும் அந்த மாம்பழம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பழங்கள் வீடியோவில் பார்க்கணுன்னா என்னோடய வீடியோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே.